சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? இது லட்சுமி கடாட்சி வந்த சபை. லட்சுமி கடாட்சி முடிஞ்ச சபையில வந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் கட்டுணர்ந்த கணதன்வான்கள் என்ன அனைவருடைய பாதத்திற்கும் இதோ பாண்டுரங்கன் அவருடைய பாதத்திற்கும் பகவானுடைய பாதத்திற்கும் நாடக ஆசிரியர் அவருடைய பாதத்திற்கும் நாடக அன்பர் அனைவருக்கும் தங்களுக்கு அடியேன் 1 கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் விவரமா புரிஞ்சு எப்படி சுபத்திரை வடமதுரை ஆண்டு வந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் 9ஆம் போரா பிறந்தவள் இந்த சுபத்திரை. அப்பா 9ஆம் போர் அப்படி சொல்லு. என் தாய் வயிற்றிலே 9ஆம் போரா பிறந்தால் தம்பி நான் சுபத்திரை இருந்தாலும் என்னுடைய தாய் மாமன் கம்ச பூபதி கம்சனுடைய ஆக்கினைக்கு உட்பட்டு நாங்க மாண்டவர்கள் போக நாங்க மீண்டவர்கள் நாங்க 4 பேர். எங்க அண்ணன் பலராம சக்கரவர்த்தி பெரிய அண்ணன் நட அண்ணன் கோபால கண்ணன் 2 சின்ன அண்ணன் சாத்திகை அண்ணன் 3 பேருக்கு நான் ஒரு தங்கை. என் பெயர் சுபத்திரை. ஆமா சுபத்திரை புரிஞ்சுதா தம்பி? இருந்தாலும் நானும் யார கல்யாணம் செய்து எங்க வீட்டுக்காரர் யாரு அப்படின்னு உனக்கு தெரியாது. 5 ராஜாக்களில் நடி பிறந்தோம். ஆனால் அழகு மன்னன் அப்படி போடு அர்ஜுன பெருமாள் திருமணம் செய்து அவருக்கு எனக்கும் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன். அடே அப்பா பேரு என் மகன் பேரு அபிமன்யு. ஆமா அப்படி போடு. எங்க பையன் எப்படி இருந்தான்? பையன் நல்லா இருக்கிறானா? அபிமன்யு நல்ல காலை பருவம் நல்ல வாலிப பருவம் இருக்கிறான். கல்யாணம் பண்ணியா? இல்லன்னு கல்யாணம் ஆகுறா. அடே அப்பா என்ன படிக்கிறானா? படிச்சுட்டு தான் இருக்கான். படிச்சு முடிச்சுட்டான். கல்யாண பருவத்தில் தான் இருக்கிறான். அப்ப பொண்ணு பாவணும் கல்யாணம் பண்ணணும். ஆமா சரி இருக்கட்டும். என்னுடைய எங்க வீட்டுக்காரெல்லாம் குழந்தைனாரெல்லாம் அந்த காட்டுக்கு போயிருக்காங்க. ஏன்னா உன் பையன் பள்ளியில படிக்கிறதுல லவ் பண்ண போறோம் தெரியாது. அட காசா கேட்டு தெரிஞ்சுக்கிறான். என் பையன் தெரியுமா? அந்த மாதிரி பிள்ளை என் பையன் அந்த மாதிரி பிள்ளை இல்ல. ஒண்ணு மலையாள கூட சேர்ந்தாலும் அவன் கெட்டுப்படுவான். ஆமா என் மகன் பேரு அபிமன்யு. சீக்கிரமா சென்று என் மகன் அபிமன்யு இருந்தாரா எங்க நான் கூட்டு அபிமன்யு அடி வாங்கினா உடம்பு நல்லா இருக்கும். ஒரு பிள்ளை என் மண்ணு அபிமன்யு எங்க பெரியப்பா விமாச்சி 16,000 அவரை விட எனக்கு 5 மடங்கு பலம் 16,000 16 80,000 பலம் 50,000 செஞ்ச பலம் அவரை விட எனக்கு 5 மடங்கு பலம் அதிகம். அதனால் எனக்கு அபிமன்யு அப்படி பெயர் வச்சு பாதிப்பு பருவம் பருவம் பார்க்கின்றவர் உன்னை போடுவர் கேட்கிறாங்க இப்பேற்பட்ட அபிமன்யனுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியா என்ன பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? படித்த அபிமன்யனுக்கு
அவருடைய மகள் சுந்தரி. அந்த சுந்தரி கேட்ட ஆட்டவன் அபிமன்யு அப்படி பேசிருக்காங்க. இதற்கு காரணம் என் தாய் சுபத்திரை. எங்க அம்மா பத்தியா ஆமா இருக்கேன் புறப்படு. சொல்லடா சாத்தமிக்கு அம்மா என்னடா ஓத்தால போட்டுக்கணும் அம்மாவை போட்டுக்கணும் ஓயால போட்டுக்கணும் போட்டு எத்தனை வாடி கேட்கறான். அவன் தான் சொல்லி கொடுத்தான். எல்லாருன்ற அவன் தான் சொல்லி கொடுத்தான். அபிமன்னா அபிமன்னா நான் ஓத்தான்னு கேட்பேன். கேப்பேன். நான் நல்லா இருந்து சொல்லணுமா? நீ சொல்லணுமாமா? ஓத்தால போட்டுக்கணும். ஐயோ அப்படி கேட்டா நல்லா இரு. ஐயோ அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாது உனக்கு? ஐயோ அவன் என்ன வச்சுக்கிட்டு தான் அர்த்தம். ஐயா அவங்க அம்மா தான் கம்முனுக்கு மாட்றா. ஐயோ எப்பா நான் யாருமே ரத்தம் வச்சுக்கிறேன். ஆனா நீ என்னை விட்டு எஸ்கேப் பண்ணி தெரிய மாட்டேங்குது. அவளை அடிக்காத மகாராஜா அவளை அடிச்சா என்னால தாங்க முடியாது. யாரு கேளு இங்க சுவிட்சுக்கு இது அங்க லைட்டுக்கு அது பீஸ் போயிடக்கூடாது. ஆமா பத்திரமா பாக்க. ஆமா இந்த ஊர் தலைவர் பெற்றா அதே மாதிரி நடிக்குது. ஆமா அம்மா அண்ணே அம்மா சொல்லுப்பா. ஐயோ அம்மா உங்க அம்மா 6 மாசம் கர்ப்பவதியே கழிச்சிட்டு உங்களுக்கு. ஐயோ போச்சுடா கலக்கு கலக்கிட்டான்டா. ஐயோ ஒரே அடியா அம்மா 6 மாசத்து கருப்பத்தை கழிச்சிட்டாங்க. கருப்பத்தை கழிச்சிட்டாடா. சொல்ல
பண்ணிருக்காரு. யா. இங்க வாங்க. இந்த வயத்தில் இந்த வயதில் என்னை 10 மாதம் 3 நாள் சுமந்து சுமந்து என்னை பயன்படுத்தி ஆமா. எனக்கு பால் ஊற்றி தாளாட்டி அமுதுமொழி வேடிக்கைகளை காட்சி வளர்த்த அன்னையே அன்னையே உன்னுடைய மனமது மதுரை அபிமன்யு. அம்மா வணக்கம். எல்லாரே. அம்மா வணக்கம். ஐயோ 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 உனக்குள்ள. ஏண்டா இங்க வா. ஏண்டா என்னடா உனக்கு என்னடா இங்க வா, இங்க வா. என்ன உன் பையன் பேர் என்ன சொன்ன? என் மகன் அபிமன்யு அபிமன்யு. டேய் கேளு என்ன இவரா உன் பையன்? அவன் மோட்டா ஓடுறான். கால்ல இருந்து தேடிட்டு வரேன். வாயா கடிக்க மாதிரி தேடல் பண்ணுவா. டேய் மூணு வாயா ஜபர்டா என்னடா உங்க மாலை போட்டுக்கினே என்னடா தேவட பையன் என்னடா அம்மாயால பண்ணி வச்சிருக்கேன். உன் பையன் அம்மாயால பண்ணி வச்சிருக்கேன். ஐயா அடங்கும். ஏய் ஐயோ ஏய் அப்ப அப்படி என்ன பண்ணவ டேய் பாரு அவன் என்ன பண்ணா என்ன பண்ணா அப்படி அவன் என்ன பண்ணா தெரியுமா உனக்கு? என்ன பண்ணா அவன் ஏம்மா? அப்படி கேக்குறது வந்து என்னது? அவன் என்ன பண்ணா தெரியுமா? அவன் என்ன பண்ணா தெரியுமா? அவன் பண்ண வேலை ஏய் என்ன பண்ணிட்ட அப்படியே நீயே சண்டை போடுவா? சொல்லு ஏம்மா, நான் சேவுனேன்னு நேத்து என் வீட்டுல படுத்திருந்தேன். படுத்திருந்தேன். ஆமா. உன் பையன் என்ன பண்ணா? சாயங்காலம் 1 மணி 3 மணி இருக்கும். சரி நான் வீட்டுல தூங்கி இருந்தேன். இவன் குடுகுன்னு என் வீட்டுக்கு ஓடி வந்து ஓடி வந்து நீ ஏன் ஐநூறு மச்சான் நீ வாய மூடு மூடுறாங்க. நீ சொல்லு ஏய், என்ன சொல்ற ஊர்லயே இல்ல. ஏய் நீ மூடு நான் மாத்தா மம்மண்ண தபற நான் சொல்லு நான் இந்த வார பண்ண தப்பு மலைக்கு பாக்குறானா? அப்படியா இங்கதான் ஒண்ணா ஏய். சொல்ற ஏம்மா, சரி நான் தூங்கி இருந்தவனா ஆ. 500 மச்சான் ஏந்திரான்னு சரி. என்னை எழுப்பி என்னை உட்கார வச்சு உட்கார வச்சு மச்சான் எனக்கு வீட்டுல தூக்கம் வரல தூக்கம் வரல வா நம்ம விளையாட போவோம் சரி அப்படின்னு கூட்டான். நான் என்ன கேட்டேன்? சரி, என்னடா விளையாடுறது? சரி ஏய், போட்டாங்க, நீ நம்புறியா? ஏய், நம்புறீங்களா? அம்மாடா ஏய், வா நீ. ஏம்மா, சொல்லு கம்முனுடா. நான் கேட்டேன், என்னடா ஆட்ட விளையாட போலான்னு கேட்டேன். சொல்லு அதுக்கு உன் பையன் சொன்னா, என்ன சொன்னா? மச்சான் வா நம்ம கிரிக்கெட் அடிக்க போகணும்னு கூட்டான். சரி சரி, கிரிக்கெட் அடிக்க போகணும்னு சொன்னா, என்கிட்ட பந்து தான் கீழே, பேட் இல்லடா சொன்னா. சரி. எங்க அம்மா பேட் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. சரி. நான் கையில எடுத்துட்டு ஆமா. வரேன். ஆமா. ஏய், ஒருத்தன் நான் தான் பேசுறேன் உங்க அம்மா. ஏய், நான் தான் பேசிக்கிறேன். ஐயோ நீ பண்ற ஸ்டாடியெல்லாம் அவன் மொத்தமா என்ன போட்டு வாங்குறான் நீங்க வாடி. சொல்லு எங்க வாடி ஐயா, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். உனக்கு தான் கஷ்டம். அதுக்கு என்னடா இங்க வா. சரி நீ பேட்டு உண்டு பந்து அவன் பேட்டு பேட்டு ஆமா எடுத்துட்டு வந்தான். சரி மச்சான் விளையாட போறோம் வா. சரி நானும் தனியா தான் இருக்கிற வீட்டுல ஆ. எனக்கு போர் அடிக்குது. ஆ. விளையாட போறான்னு சொல்லி கூட்டு போனோம். சரி நாங்க 2 பேரும் நடந்து போகும்போது உன் பையன் என்ன சொன்னா? சொன்னா மச்சான் ஏய், என்னடா சொன்னா மச்சான் ஓ, அம்மா நாளு ஆ. நீ தான் முதல் பேட்டு பிடிச்ச. பிடிச்ச இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டு பிடிப்பேன். நீ தான் பந்து போடு. ஆமா ஏன் பேட்டு ஏய், நான் அம்மா ஏய் நோரங்க ஐயோ வர ஏன் பேட்டு அப்படி சொன்னா. நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். மச்சான் நீ ஃபர்ஸ்ட் பேட் பிடி. சரி. நான் பந்து போடுறேன்னு சொன்னேன். அதே மாதிரி அவன் ஃபர்ஸ்ட் பேட் பிடிச்சான். பிடிச்சான். நான் பந்த போட்டேன். போட்டேன். உன் பையன் அடிச்சா பாரு பந்த. நீ போட்ட ஆமா. அவன் அடிச்சான் ஆகாயத்துல பந்து பாரு. ஆ. ஆகாயத்துல பந்து கூட ஓடி போய் போய் அது கீழே இறங்கிட்டு பாரு. ஆ. அந்த பந்துக்கு நேரா பார்த்து கேட்ச் பிடிச்சிட்டேன். நீ பிடிச்சிட்ட ஆமா. சரி கேட்ச் பிடிச்சிட்டா அவுட்னு அர்த்தம். அவன் அவுட் ஆமா. சரி ஒருத்தன் நான் தான் பேசுறேன். பின்ன பாரு. கேட்ச் பிடிச்சிட்டா அவுட்னு அர்த்தம். ஆமா. அது யார் பேட் பிடிக்கணும்? அது யாரோ நான் நீ பிடிக்குமா நான் பேட் பிடிக்கணும். சரி. உன் பையன் பந்து போடணும். ஆ. இப்படி போடா. இப்படி போடா. இப்போ ஏன் பேசுறேன் நீ ஏன்னா நீ கம்மி அவன் பேட் நான் பிடிச்சனா உன் பையன் பந்து போட்டான். ஆமா இதோ பாரு. ஆ. உன் பையன் பந்து போட்டானே. ஆ. நான் அடிச்சேன் பாரு. ஆ. அந்த பந்து பறந்தது பாரு. அடுத்தது பாரு அந்த பந்த பிடிக்கல அந்த தேவடியால பிறந்தது. ஐயோ பிடிக்கலாம் பிடிக்கல. ஏன் சொல்லு. நான் தேவடியாளுக்கு பிறந்தது சொல்லு அவன் பந்த புடியா விட்டதால விட்டதால? அந்த பந்து போய் கிணத்துல ஊந்து போச்சு. ஐயா அப்புறம் என்ன பண்ணா இறங்கி
இறங்கி அடி பண்ணிட்டானே படியாட்டினாலும் இறங்கி எடுக்குதுங்க. அதான் பாயாட்டி கண்ணதாச்சே. ஐயோ நான் வந்துட்டு ஒரே ஒரு பந்தாச்சு. ஆமா. நான் அந்த பந்து கிணத்துல ஊந்துருச்சேன். அந்த கிணத்து மோட்லயே உட்காந்து ஆயிட்டு இருந்தேனா. ஐயோ ஆமா. அப்புறம் என்னாச்சு? ஆயிட்டே இருந்தேனா அவன் அங்க இருந்து என்ன பார்த்துட்டு நான் ஐவரத்தை பார்த்துட்டு குடுக்குன்னு ஓடி வந்து ஐநூறு மச்சான் நீ ஐவாதரா மச்சான் அழுவாத. ஏய் டேய். நான் தான் பேசிக்கிறேன். ஐயா ஐவாத மச்சான் ஐவாதா இங்க வா. இவங்க கதையில என்ன போட்டு ஆமாமா சொல்லு. ஐவாத மச்சான் சொன்னா சரி நான் ஐவி நிறுத்திட்டேன். சரி மச்சான் என்ன சொன்னா? இந்த பந்து போனா போகுது. இந்த பந்து போனா போகுது. இந்த பந்து போனா போகுது. எங்க அம்மா கிட்ட 2 பந்து கீழே. ஆமா சொன்னேன். அதான் எங்க அம்மா கிட்ட 2 பந்து கீழே. நான் ஒரு பந்து வாங்கிட்டு வந்து தரேன் மச்சான் அப்படின்னு என் மாமன் சொன்னானா? நான் அப்படி நான் கேட்டேன் உன் பையனை. என்னன்னு கேட்டேன்? உங்க அம்மா என்னடா பந்து வச்சுக்கிறாங்க நான் கேட்டேன். என்னடா பந்து? அது உன் பையன் சொன்னா எங்க அம்மா ஒரு பக்கம் ஸ்டம்பர் பாலம் ஒரு பக்கம் காருக்கு பாலம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா. உன் பையன் வந்து பந்து கேட்டானே நீ குடிச்சா இல்லையா? இந்த பந்து கதை சொல்றதுக்கு எத்தனை தேவையா எத்தனை ஏண்டா என் மாமன் பந்து கேட்கல. என்ன பாருங்க எங்க வாங்குற? என்ன பாருங்க பிளாஸ்டிக் பந்து என்ன முசுலாடா ஒரு முசுலாடா நான் பாரத்தை பாட்டு பாரு என் பாரத்துல பெருத்த ஜீவம் மாட்டிச்சு. பெருத்த ஜீவன முசுலா முசுலாடா அதோட பெருசு ஒரு மானம் அதோட பெருசு ஒரு புலியா அதோட பெருசு ஒரு சிங்கமா அதோட பெருசு ஒரு யானையா அதோட பெருசு யானையோட என்னடா பெருசா இருக்குது? திமிங்கலமா அதோட பெருசுடா. திமிங்கலம் விட எந்த எதுவுமே பெருசு இல்லடா. அதானே திமிங்கலம் விட என்ன ஜீவம்? மாமா நான் போட்ட பானத்துல என்ன ஜீவம் தெரியுமா? என்ன ஜீவம்? சித்து எறும்பு. எட்டு வாங்கிட்டாங்க.
நீ அடியே வந்ததா செப்புவா என்றனுக்கு எந்த கண்மணியே பாரா உயிர் போகுது. ஐயோ ஐயோ அதான் காட்டுக்கே போவாதடா என்னாச்சு அப்படி வேட்டையாடி ஆயிடுச்சா அமர்ந்துட்டு தருணத்தில் சரி வா ஆயிடுச்சா ஆலமரத்தோடையில அமர்ந்த பிறகு என்ன ஆச்சு போனீங்க ஆலாமரத்தோட போய் உட்காந்துங்க அது வரைக்கும் தான் நான் இருந்தேன். அதுக்கு மேல எங்க கூச்சா கருவு பொறுக்க போலான்ட்டு போன் பண்ணிச்சு. என்ன என் மகனோடு நீ தானே போன ஆமா ஆலமரத்தடியில ஆயிடுச்சா அமர்ந்த பிறகு என்ன ஆச்சு ஏமா நானும் உன் பையனும் காட்டுக்கு வேட்டையாட போனோம். சரி வேட்டையாடிட்டு ஆயிடுச்சு ஆலாமரத்து அடியில உட்கார்ந்தோம். சரி உட்கார்ந்த உடனே மத்திரிச்சு போன் பண்ணா அந்த நேரத்துல உடனே வா வீட்டுக்கு அவங்க நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா நான் வேட்டையாடி ஆமா மஞ்சள் காப்பி நிருபம் படிக்கணுமா இதை படிச்சு பாருங்க சரி 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 சொல்லுங்க. இதை கீச்சு படிச்சு பார்த்தா அண்ணே அண்டர்கோ தந்தை விஜயனார் அளித்த அபிமன்ன ராஜா கோவே மகனே விஜயனார் அப்பா அபிமன்யு நானு விஜயனார் அளித்த அபிமன்ன ராஜா கோவே அடியவர் சுந்தரி பின்னாடி ஒண்ணு நடக்கல நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கல போய் என்ன படுக்க வச்சா அப்புறம் நான் ஏன் ஒண்ணு நடக்கல எப்படி ஒண்ணு நடக்கல போ மகனே அடியவர் சுந்தரி நின்னடி கண்புடன் அநேக கோடி வந்தனம் செய்தேன் பண்ணுமா ஏய் வணங்க அடியவள் சுந்தரின்னு சொன்னதான் ஆமா டே மவன் என்ன அம்மா நினைக்கல என்ன சுந்தரின்னு நினைச்சுட்டான் ஆமா டேய் கொஞ்சம் ஏமாந்தா என்ன நடந்திருக்கு பாத்தியா ஐயோ என் மாயக்காரன் பொண்ணு அண்ணன் பொண்ணு சுந்தரி அவனுக்கு திருட்டு லெட்டர் எழுதிக்கிறா பாரு லவ் லெட்டர் எழுதிக்கிறா பாரு டேய் சுந்தரின்னு சொன்ன உடனே என்ன அம்மா நினைக்காம போய் சாத்துறானே அதுக்கு என்ன காரணம் அம்மா மாயப்பொடி போட்டுக்கிறா அம்மா ருசி கொடுத்துக்கிறா தேவடியா என் அண்ணன் பொண்ணு மாப்பிள்ளை மயக்க பாத்துக்கிறா மாப்பிள்ளையே மயக்க பாத்துக்கிறா தம்பி மறுநாள் மருமகன் சுந்தரி கேட்கலாமா கேட்க கூடாதுங்க கேப்பா ஆமா அவன் மட்டும்
எடுத்து லவ் லெட்டர் எழுதிக்கிறேன் அம்மா உனக்கு ஏய், உங்க அண்ணன் வண்டி இருந்து ஏறி கொடுத்தறியா போவே வாங்க. ஆமா நான் போய்ட்டேன் ராத்திரி இது மூவி என்ன பண்ண ஐயோ ஐயோ அது ஓட ஆமா நான் இது மட்டும் உடுக்கப்பட தெரியும் நீ அப்பா நான் பேசிட்டீங்களா ராத்திரில வா ஏங்க உன்னை ராத்திரில உட்கார வச்சு நான் ரதம் ஓட்டினா எப்படி சரியா ஓட்டினா அப்படி குசு குசு பேசுறாங்க எங்க அப்பா எனக்கு உச்சா வந்தது என் சின்ன பேச கேட்டா எங்க அப்பாவை உட்கார வச்சு எங்க அம்மா ராத்திரில ஈத்து வந்துக்கிறாங்க ஒரு காலி அப்ப நீ பேசுறாமா சுந்தரியா போடா போடா ஐயோ ஐயோ பாருடா ஆமா அப்படி பண்ணா நீ சுந்தரி தப்பா சொல்லலாம் ஆமா அந்த நேரத்துல மூஞ்சிக்கிங்க ஆமா ரூமிச்சு நினைச்சது என்ன அபிமன்யா நானும் உங்க அம்மாவா முதல்ல நைட்ல நீ அடிச்சுனா ஐயா நீ அடிச்சுனா அடியவன் சுந்தரி நின்னடி கண்கூடான அநேக கோடி வந்தனம் செய்தேன் மண்டல மறிய எய்திய நிறுவ எவ்விதம் என்றால் மன்னனான் துரியன் ஆமாமா போடு ஏய் அடியவன் சுந்தரி மண்டல மறிய எய்திய நிறுவம் எவ்விதம் என்றால் மன்னனான் துரியன் மைந்தனுக்கு என கேட்க கொண்டல் மேனியும் பரியமை பெற்று குருத்தனல் முகூர்த்தனால் மகன் அபிமன்னன் இருக்கு அந்த அண்ணன் பொண்ணு சுந்தரிய பாரதுக்கு கொடுக்கத்தான் யாரும் கோச்சு போறாங்க ஆமா ஏன் தெரியுமா நான் ஒரு பொண்ணு விரும்புறேன் ஆமா அந்த பொண்ணு என்ன விரும்புது ஆனா குறுக்க பறி போட்டார் பாரு துரியோதன தங்கை பெற்றம் என் கேட்டா ஒரு பெண் அழகா இருந்தால் முறை மாப்பிள்ள அது யாரா இருக்கட்டும் இந்த பொண்ணை என் பறி கொடுப்பாங்களா நினைச்சுப்பாங்களா கேட்டுப்பாங்களா நியாயம் தான் ஆனால் சொந்த தங்கை சுபத்திரை இருக்க பணத்துக்கு ஆசைப்பட்டு பறியம் போட்டானே என்ன கோபால என்ன இது திமிர்தானா ஐயோ ஐயோ ஏண்டா எங்க அக்கா உனக்கு என்னடா வேணா உனக்கு அக்கா எனக்கு பெரியம்மா அப்ப நான் யாரு எங்க அம்மா ஐயோ ஐயோ அப்ப மொக்கல கேட்டா எங்களை தானே சேரும் நான் பாப்பா நான் ஓட்டுறேன் அவன் பாப்பாவே நான் தான் ஐயோ ஐயோ இது தெரிய துடுக்கு பிள்ளையாக்குற நீ இல்ல அம்மா அந்த கல்யாணத்தை நடக்கவே விடவே கூடாது விடக்கூடாதுடா இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது ஆமா துரியோதனன்
சுந்தரி 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 ஐயா, அம்மா நான் சுந்தரி டேய் சுந்தரி மாதிரி. வா. அது ஒண்ணு இல்ல அந்த சுந்தரி பார்த்தா உன்னை பார்க்க தேவையில்ல ஐயா ரெண்டு ஒரே மாதிரி ஆமா அதுக்கு நான் என்ன பேச சுந்தரி சுந்தரி என்ன கொஞ்சம் ஐயோ ஐயோ இந்த கல்யாணத்தை நடக்கவே விடவே கூடாது ஏண்டா நீ கோவப்படாத நீ கோவப்படாத நீ பயப்படாத நான் போயிட்டேன் போயிட்டு அடித்து அடித்து அதை செய்து விட்டு அவன் குட்டாவன கம்பத்தை கட்டி எல்லாரும் துஜவன கண்பத்தில் கட்டி விட்டு சுந்தரிய மாலை சொட்டி அத கட்ட கட்ட இப்படி இன்னும் தள்ளிக்கிட்டியா டேய் டேய் நீ போலாம் அப்படி இழுத்து வந்து தாலி கட்டிட்டா பாக்குறவங்க என்ன பேசுவாங்க தெரியுமா ஐயோ அர்ஜுனுக்கு சுமத்திரைக்கு போட்டுச்சு அந்த அபிமன் இந்த பையன் ஓடுகாடி போந்து அப்பா அத சொல்லுமா ஓடுகாடின்னு அப்பா அப்பா சரி சரி அந்த பையன் பொறுத்துட்டே அவன் நம்ம அதே மாதிரி அவங்க அம்மா எப்படி பண்ணாலும் அதே மாதிரி பேசுவாங்க கேவலமா பேசுவாங்கடா அதனால எனக்கு பிறந்த வீடு எனக்கு உரிமை இருக்கு எங்க கூட பிறந்த அண்ணன் இருக்கு சொந்த கண்ணன் உன் அண்ணன் கோபால கண்ணன் அண்ணா அண்ணா நான் இருக்கேன் உன் மகன் அபிமன்னன் இருக்க உன் மகள் சுந்தரியை அதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு துரியோதனம் அவனுக்கு லட்சண பாலனுக்கு கொடுக்கறதா பொண்ணு எப்படி போட்ட எந்த வகையில இது நியாயம் அப்படின்னு நான் போய் கேட்டு உனக்கு பொண்ணு கேட்டு கட்டி வைக்கிறேன் நானே நான் போறேன் எனக்கு உரிமை இருக்குது போய் கேட்கிறேன் நீ பாய்க்கால நீ பாய்க்கால நீ பாய்க்கால நான் உனக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன் ஆமா நீ பாய்க்கால கேட்கிறேன் நீ பாய்க்கால எங்க அண்ணன் கிட்ட கேட்கிறேன் அப்புறம் அண்ணா என்னடா ஒன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்ன அம்மா கிட்ட சொல்றீங்க நீ என்ன நினைப்பியோ ஆமா அம்மா கிட்ட சொல்றதுக்கு என்ன கண்ணு சொல்றா இல்லம்மா என்ன அம்மாமா ஆமா அம்மா கிட்ட பையாது அப்படியே அம்மா இல்லம்மா இல்லம்மா சொல்லு அட என்னடா அந்த காரிகை கிணத்தி விட்ட கனையாளி எடுத்து தந்தார் கனையாளி எடுத்து தந்தால் எனக்கு பாரியால் என்று சொல்லி பச்சமா எடுத்து தந்தார் சரி வேற ஒண்ணு இல்ல சொல்லுப்பா இது என்ன ஊரு இது வந்து நம்ம அரசங்குப்பா இங்கதான் நானும் சுந்தரி படிச்சோம் ஆமா 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 அப்படி படிச்சுட்டு இந்த ஊர் தான் படிக்கிறோம் ஆமா இந்த வழியா போகும்போது ஆமா அது இருக்க நாயனூர் அங்கதான் ஆணுகுட்டி பட்டணம் இருக்குது பக்கத்துல துவாரகை ஆமா இந்த வழியா போகும்போது போயிட்டு இருக்கும்போது சுந்தரி என்ன செய்தா ஒரு கிணத்தை எட்டி பார்த்தா சரி அப்படி பார்த்தது அவள் போட்டிருந்த மோதிரம் விழுந்து விட்டது கிணத்துல விழுந்துச்சு ஆமா சரி மாமா மாமா ஐயா ஆமாமா ஏன் யாரா கூப்பிடுற மாமா சுந்தரி உன்ன என்ன கேட்டா நியாயம் அடியா சுந்தரி அடியா சுந்தரி வா பங்கத்து வா என்னடி ஐயோ நான் அம்மாடா நான் சுந்தரி பார்த்து கேட்டேன் சரி கேளு மாமா நான் போட்டிருந்த மோதிரம் இந்த கிணத்துக்கு விழுந்து விட்டது எடுத்து கொடுங்க அது கேட்டாளா நான் அப்பவே என்ன சொன்னேன் அம்மா நான் என்ன கேட்டேன் சுந்தரி இந்த மோதிரத்தை எடுத்து கொடுக்கின்றேன் வருங்காலத்தில் என்னை தவிர வேறு ஒருவனை திருமணம் இருப்பா வேறு ஒருவனை திருமணம் செய்யக்கூடாது மத்துராவை தான் போகணும் கூடாது சரி எடுத்து கொடுங்க இல்லையா ஐயோ அவரோட திருமணம் செய்ய கூடாது சத்தியம் ஐயோ அவன் நீ கேட்ட ஆமா அப்ப அவன் என்ன சொன்னான் அவன் உன்னை தவிர வேற யாரும் கேட்க மாட்டான் அப்படி அடிச்சு கிள்ளி கத்தி சரி ஆமா சுந்தரி பாத்து கேட்க அதானே போய் கேட்கறாங்க அம்மா சுந்தரி என்ன சொன்னா ஐயோ என்னது சுந்தரி என்ன சொன்னா அவ்வா இன்னும் வட மதுரை அம்மா தூரத்துக்கு நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்கல அதுவே சுந்தரி என்ன சொன்னா பைத்தியக்காரா ஒண்ணுக்கு பேசுறியா என் போய் வந்து எங்க அப்படி இருக்கு போட்டு ராத்திரி எழுதிட்டு போ ஐயோ 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 ஓடுங்க நீ ஏன் பங்கத்தை வாங்கிட்டு போறீங்க போய் எங்க அப்பா கிட்ட ஏறி பேசுற ஆமா யார் மேல இப்படி ஏறி தான் போவானே ஐயோ இப்ப வாங்க போறோம் அடுப்பதுல போகணும் ஆவா நான் உனக்கு துணை வரவா நீ கூட வரியா அவன் தனியா இருக்கு போனா உன்னை தனியாக்குவான் இல்ல இல்ல நல்ல ஏய் நீ வாடா நீ வா ஏய் நான் போண்டா போடா அங்க போது போவாத நீ போடா படற வாடா உள்ள போ நீ இவள் வட மதுரையை நாடி நதியோடு பாதத்தே பந்தாளா சுபத்திரையா
கல்யாணத்து வேலை எப்படி நடக்குது பாரு பரபரப்பா. அகேயம்மா. டேய் டேய் டேய். ஓ. நாம திருப்பி போய் நாங்க வீட்டுல நொய்ய கூடாது. போனா ஆமா. அவங்க என்ன நினைச்சுவாங்க தெரியுமா? என்ன பேசுறோம்? ஓ நம்ம வீட்டுக்கு வேலைக்கார பொம்பளை தான் வந்துட்டான் ஆமா கேவலமா நினைப்பாங்க. நினைப்பாங்க. அதனால இங்க உட்கார்ந்து அங்க யார் போறாங்க யார் வராங்க என்ன பேசுறாங்க? நம்மள பத்தி தாழ்வா பேசுறாங்க உயர்வா பேசுறாங்க. அத இங்க இருந்தே பார்க்கணும். இன்னைக்கு கல்யாணம் நடக்குதா என்ன நடக்குதுன்னு நான் பாக்கறேன். இன்னைக்கு எவ்வளவு கூட நீ கல்யாணம் நடக்கிறதா? மாறட்டும். இதெல்லாம் நம்ம பையன் பொறுப்பு எடுத்துருவாங்க. பருப்பு. ஏய் ஓ எங்கடா யாராவது தம்பி சாட்டையே எங்கடா யாராவது தம்பி சாட்டையே எங்கடா யாராவது தம்பி சாட்டையே எங்கடா ஓ என் தம்பி சாத்துக்கு எங்கடா ஐயா ஆமாங்க. ஆமாங்க ஏங்க ஏய் அம்மா நானும் உன் தம்பி ஆட்ட ஒரு 10 மணிக்கு மேல ஒரு 11 மணிக்கு மேல தான் ஓட்டிட்டு போவான். சரி ஆனா இன்னைக்கு என்னவா தெரியல காலைல 5 மணிக்கு ஓட்டிட்டு போட்டாங்க ஆட்ட. ஏய் ஓ டேய் அப்படி நினைக்காத ஆ. அவன் சினியாயிலக்காரங்கிட்ட போயிட்டு ஆட்டை ஓட்டி கொண்டு போய் இந்த மாதிரி என் அண்ணன் பொண்ணு கல்யாணம் ஏய், ஏய், என் அண்ணன் பொண்ணு கல்யாணம் கல்யாணம் அதனால ஒரு 2 நாளைக்கு ஆட்டை பாத்துக்க பாத்துக்க. அப்படின்னு ஆட்டை ஒப்படைச்சிட்டு வர போயிருப்பான். ஓ அது நேரம்டா. அதை விட என்னாரு இப்ப என்ன நடக்குதுன்னா என்னங்க? நாங்க 3 பேர் அண்ணன் தம்பி. ஆமா எங்க அண்ணன் பிரதாப சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி. நான் நல்லவன், ஆமா கோபாலகண்ணா. என் தம்பி சின்னவன். சாத்தகை. இப்ப அவன் சின்னவன் பொண்டாட்டினோ இப்ப ஏதோ கொஞ்சம் அவன்கிட்ட சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியுது. ஆ ஏன் நீ மட்டும் தான் ஆடு மேய்க்கணுமா? அவன் 2 பேரும் சுத்தி இருக்கிறாங்க, நீ அந்த குடும்பத்தை நீ பார்க்க கூடாதா ஓ அப்படின்னு அவன் பொண்டாட்டி சொல்லி கொடுப்பா போல தெரியுது. ஆஹா ஆமா ஆமா. ஏம்பாவானே அதுக்கு முந்தி கொஞ்சம் என்கிட்ட சௌகரியமா பேசியிருந்தா அதாங்க பகவானா. குடும்பத்துல ஒத்து போச்சு. பகவானா அதான் உன் தம்பி பொண்டாட்டி நேத்து பார்த்த 3வது வீட்டுல 4-5 பொம்பளை கும்பலா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. பத்தியா? ஆஹா அங்கதான் நம்பிக்கை விஷயம். அதனால இப்ப ஏதோ கொஞ்சம் ஏதோ சாக்கு போக பேசுறான். ஆஹா ஆமா நான் போகும்போது வரும்போது நான் மட்டும் தான் ஆடு வைக்கிறோமா, இவன் எல்லாம் சும்மா இருக்கானுவா அப்படி இப்படின்னு பேசுறான். சரி எது வந்தாலும் நேரா பேசுவோம். ஆமாங்க கல்யாணம் முடிட்டோம், முடிட்டோம். எது வந்தாலும் அப்புறம் பேசுவோம். சரி கூப்பிடுவோம். நான் கூப்பிடு. தம்பி சாத்துக்கு